லட்சக்கணக்கான மக்கள் ஆலயத்தினுடைய சிங்கள மொழி பேசுகின்ற சிறுவர்கள் எல்லாமே வந்து இதில் பாரதை வந்து பார்க்கக்கூடிய சிறப்பாக அருணகிரிநாத திருவிழா நடைபெறுகின்றது. It's very nice, it's beautiful, amazing. சகோதர மொழி பேசுகின்ற உறவுகள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் கூட இதில் வேஷ்டி எல்லாம் அணிந்து நிற்கிறது வந்து வந்திருக்கிறவங்க எல்லாம் வந்து சிங்கள மக்கள். இதில் பாருங்க கையில் வேட்டியோட வந்திருக்கிறோம். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளையும் வரலாற்று சிறப்புமிகு நல்லோக்காந்தனுடைய அந்த முன்றலில் வந்து நான் வந்து காய்ச்சி நிற்கிறேன். இன்றைய நாளில் 18ஆம் நாள் மாலை திருவிழா எப்படி நடக்குன்னு சொல்லித்தான் இந்த காலி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் ஒரு வித்தியாசமான ஒரு திருவிழாவாக இருக்கும். அருணகிரிநாதர் உற்சவம்னு சொல்லி தெற்கு வாயில் கோபுரத்துக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உற்சவம் வந்து நடக்கும். அதுவும் எப்படி நடக்குன்னு சொல்லி இன்றைய நாளில் வந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளில் எம்பெருமானை வந்து எப்படி வந்து வாகனங்களில் வந்து அழைச்சி கொண்டு வராங்க, எப்படி வந்து அலங்காரங்கள் இருக்குது, என்ன நிறங்களில் வந்து அலங்காரங்கள் இருக்குது, இந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் எம்பெருமான் வார வாகனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து தங்கத்தெல்லாம் வந்து வருவார். தங்க வாகனங்கள் எல்லாம் வந்து வருவார். குறிப்பாக முருகப்பெருமான் வார வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க மயிலில் வந்து வருவாங்க. வள்ளி தேவானை வந்து பார்த்தீங்கன்னா தங்க அன்ன வாகனத்திலையும் வந்து வருகின்ற அந்த காட்சிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இன்றைய நாளையும் ஏராளமான வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கள மக்கள் எல்லாமே வந்து இன்றைய நாளில் வந்திருக்காங்க. சிங்கள மக்களோட கூட ஒரு சில பேரோட வந்து கதைக்க கிடைச்சிது. இன்றைய நாள் அவங்க என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க, இன்றைய நாளில் இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, எப்படி உள்வீதிகளா வெளிவிழா வந்து கொண்டு வராங்கன்ற மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த காணொளி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக வாங்க காலைக்குள்ளே போகலாம். பாருங்க, சிங்கள மக்கள் ஆலயத்துக்கு உள்ளே போய் வந்து வழிபாடுகள்லாம் வந்து மேற்கொண்டுட்டு இப்போ வெளியில் வந்து புகைப்படங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகே, உள்ளே போயிட்டு வந்தீங்க. கோயில் எப்படி இருக்கு? கோயில் நல்லூர். English? English தெரியுமா? How do you feel? It's a very good feel. Okay. It's nice. Okay. And සංස්කෘතිය වෙනස් නේ. ඉතින් අපිට ඒක මේ අලුත් අත්දැකීමක්. සෑම ආගමකටම ගරු කිරීම අපි සිංහල ජාතියට විශේෂයෙන්ම සලකනවා. ඒ නිසා අපි අද දවසේ සහභාගී වෙනවා නන්දර කෝවිල වැඳ පුදා ගන්න. ඒ නිසා අපි මහත් ගෞරවයෙන් භක්තින්ද්‍රේ දේවස්ථානයේ වැඳ පුදාගෙන අපි අද දවසේ යාපනය ගත කරනවා. බොහොමත් ස්තුතියි. Few words. අපි බොහොම ආසාවෙන් මේ ගමන ආවා බලන්න. දැන් වැඳ කෝවිල දවස් දෙකක් ඉඳලා අපි පිටත් වෙලා යනවා මෙහෙ. ඔය තුතුයි. Okay, thanks. எங்கேருந்து வாரீங்க? எந்த இடம்? Where from? District? අදිත කුරුණාගල. குருநாகல். කුරුණාගල. ஓகே. කුරුණාගල. குருநாகல் மாவட்டத்திலேருந்து இவ்வளோ பேரும் வந்து வந்திருக்கணும் பாருங்க. வந்திருக்கிறவங்க எல்லாம் வந்து சிங்கள மக்கள். இதில் பாருங்க கையில் வேட்டியோட வந்திருக்கணும் பாருங்க. ஆக்களை கொஞ்சம் தமிழும் தெரியுது. வேட்டி எல்லாம் கட்டி கொண்டு தான் உள்ளே போயிடும். எங்கேருந்து வரீங்க? சிலாவத்துலேருந்து வரீங்க. சிலாவம் மட்டும் அதிகமாக நிறைய பேர் தமிழ் தெரியுமே. கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். எப்போ எத்தனை தடவை வாரியல்? தமிழ் எத்தனை தடவை வாரியல்? மடுப்பள்ளி மடுப்பள்ளி இல்லை, நல்லூருக்கு எத்தனை தடவை வாரியல்? ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ஓகே ஓகே. அப்போ உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க அவங்களோட காய்ப்போம். சரியா? Samantika. Where you from? I'm from Sri Lanka. Sri Lanka? Yeah. Sri Lanka. It's Chilau. Halawata. சிலாவன்னு சொல்கிறோம். Yeah. How's this place? It's very nice. It's beautiful, amazing. We came first time. It's my family, my husband and my son. We are so happy. It's very nice, so beautiful. Thank you so much for. Is this coming first time? Yeah, it's coming this first time. Yeah, it's so nice. It's amazing. Amazing. It's nice. Thank you very much. ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமா? Yeah, sure. இப்போ எங்களோட வந்து காய்ச்சவங்க சிலாவத்துலேருந்து வந்தவங்க பாருங்கள். எல்லாருமே வந்து வேஷ்டி எல்லாம் கட்டி கலாச்சார முறைப்படி வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். கட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து திண்டாடுறது வந்து காணக்கூடியதாக இருக்குது பாருங்கள். உண்மையிலேயே பாருங்க, சிங்கள ஆக்களுக்கு வந்து இதில் முதல் முறையாக வேட்டி கட்டி விடுறோம். எங்களோட ராஜு தான் வேட்டி கட்டி விடுறார். How do you feel? I feel good.
Good. Okay. Thank you so much. Thank you. Bye. சிங்களாக்களுக்கு நாங்கள் வேட்டி கட்டி விட்டுருக்கோம் பாருங்க. சகோதர மொழி பேசுகின்ற உறவுகள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் கூட இதில் வேஷ்டி எல்லாம் அணிந்து நிற்கிறத வந்து காணக்கூடியதாக பாருங்க. இதில் வேஷ்டி எல்லாம் அணிஞ்சு ஆலயத்துக்குள்ளே போய் வழிபாடுகள் ஈடுபட்டு வந்திருக்கணும். ஓகே, ஆலயத்துக்குள்ளே வந்து போயிட்டு வந்துட்டோம். எப்படி இருந்தது கோயில்? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் டைம் very very beautiful. Okay. I am coming to 20 years after Sri Lanka. No, Sri Lanka, Italy. Come back. Okay. Madu Church. After Nellum. Yalpan. Okay. Very Beautiful place. Okay. Thank you very much. முருகப்பெருமான் இப்பொழுது உள்வீதி விளம்பரத்துக்காக வசந்த மண்டபத்திலிருந்து செல்லுகின்ற காட்சியை தான் வந்து இப்போ வந்து பார்க்குறீங்க. இன்றைய நாளிலே முருகப்பெருமான் தங்க மயில் மீது வர வள்ளி தெய்வானை வந்து பார்த்தீங்கன்னா தங்க அன்னத்தின் மீது வருகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பெருமான் இப்பொழுது தங்க மயில் மீது எழுந்திருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக வள்ளி திவானை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்க அன்னத்தின் மீது எழுந்தருளிவார அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்கள், முழுவதுமாக இன்றைய நாளில் தங்கத்திலே ஜொலிக்கின்ற அந்த காட்சியை நீங்கள் உள்வீதி விழாவும் வெளிவீதி விழாவிலையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். முழுவதுமாக அங்கே தங்கத்திலே ஜொலிக்கின்ற அந்த அழகை வந்து இப்போ வந்து பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக உள்வீதி பலம் வருகின்ற அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள மொழி பேசுகின்ற சிறுவர்கள் எல்லாமே வந்து இதில் வாரதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. பாடசாலை ஆசிரியர்கள் சிறுவர்கள் எல்லாமே வந்து பாருங்க ஒரே நிறத்திலான ஆடைகள் எல்லாம் அணிந்து வருவதை வந்து இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது பாருங்க. இதனுடைய முன்றல் பகுதியில் இப்போ பாருங்கள் வழிபாடுகளை வந்து ஈடுபடுறதுக்காக அந்த சிங்கள மதத்தை சேர்ந்த அந்த சிறுவர்கள் எல்லாமே பாடசாலை சிறுவர்கள் எல்லாமே வந்து வர்றதை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது பாருங்கள். எவ்வளோ பிள்ளைகள் வந்து வராங்கன்னு சொல்லி பாருங்கள். அது ஆசிரியர்கள் வந்து வழி நடத்தி அவர்களை வந்து அழைத்து கொண்டு வரதை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது பாருங்க. நிறைய மாணவர்கள் வந்து இங்கே வர்றதை வந்து காணக்கூடியதாக பாருங்க. பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இங்கே வந்து பாருங்கள், பெற்றோர்கள்லாம் சேர்ந்து வந்துருக்காங்க. நல்லைப்பதியிலே நாளும் மக்களினுடைய வழிபாடுவோர் தொகை அதிகரித்து கொண்டிருக்கிற வேளையிலே இன்றைக்கு 18வது நாள் தங்க அன்னம் தங்க மயிலிலே முருகப்பெருமான் இப்பொழுது உள்வீதியில் வந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சொற்ப வேளையிலே பெருமான் ஆலயத்தின் வெளிவீதி பகுதிக்கு வந்து அடியவர்களுக்கு அருள் வழங்க இருக்கின்றார் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சிறப்பாக அருணகிரிநாத திருவிழா நடைபெறுகின்றது. இந்த அருணகிரிநாதத்தான் திருப்புகழ் மற்றும் திருவகுப்பு, மயில் விருத்தம், கந்தல் அலங்காரம், சேவல் விருத்தம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம் என்று பல்வேறு விதமான பாடல்களை எல்லாம் பாடி தமிழ் சமுதாயத்தை ஆண்டாண்டு காலமாக வழிபடுத்திய பெருந்தகை அவருக்காக இன்றைக்கு விழா எடுக்கப்படுகிறது. நல்லையிலே நாளும் ஒவ்வொரு விதமாக அங்கே விழாக்கள் நடைபெறும். புராணங்களிலே கூறப்பட்ட சிறப்புகள், அதே போல மகாபாரத ராமாயண கதைகள் இவைகளை வைத்து அந்த விழாக்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. இந்த இன்றைக்கு அந்த அத்தகைய விழாக்களில் ஒன்றாக திருப்புகழை பாடிய அந்த அருணகிரிநாதர் விழா நடைபெற இருக்கின்றது. சற்று நேரத்தில் முன்னொரு காலத்திலே இந்த அருணகிரிநாதர் என்பவர் நோய்வாய்ப்பட்டு மிகவும் வருந்தினார். பிரபுராஜன் வல்லாளன் அரசனுடைய அரண்மனையிலே சென்று அங்கிருந்து குதித்து தற்கொலை செய்வதற்கு தயாரானார். அந்த வேளையிலே அதன் அயலிலே இருந்த முருகப்பெருமான் 2 கரங்களாலும் அவரை ஏந்தி சும்மா இரு என்று சொல்லிவிட்டார். சும்மா இருந்து என்று சொன்னால் அருணகிரிநாதர் யாது என்றும் தெரியாது விழித்தார்.
சொற்ப காலத்திலே பெருமான் அருணகிரிநாதரை அழைத்து அவருடைய நாவிலே முருகா என்று அவருடைய வேலினாலே எழுதிவிட்டார். திருப்புகழ் என்று எழுதி அங்கே திருப்புகழை பாட அனுமதித்தார். அன்றிலிருந்து அருணகிரிநாதர் 15,000க்கு மேற்பட்ட திருப்புகளை பாடினார். இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்தது 1311. ஆகவே இந்த கற்பாறை போன்ற நமது பிறவி, அதாவது கற்பாறை எவ்வளவு கடினமாக இருக்கின்றதோ அவ்வாறே தான் நாங்கள் இந்த பிறவி எடுத்து துன்பப்படுகின்றோம். இந்த பிறவி துன்பத்திலிருந்து நீங்க வேண்டுமானால் இந்த அருணகிரிநாதர் பாடிய பாடல்களை பாடினால் நீங்கள் ஒரு நடுக்கடலிலே தோணியில் இருந்து நீந்தி கரை சேர்வது போல நீங்கள் எல்லோரும் கரை சேர முடியும் என்ற செய்தியை நாங்கள் தெரிவிக்கின்றோம். சுமார் 1500 ஆண்டளவில், கிபி 1500 ஆண்டளவில் அருணகிரிநாதர் இந்தியாவிலே அங்கே திருவண்ணாமலையிலே பிறந்தார். அவர் இந்த வல்லாளன் கோபுரத்திலிருந்து குதிக்கும் பொழுது முருகனாலே தாங்க பெற்றமையால் அவருக்கு மகிமை உண்டாயிற்று. அருணகிரிநாதருடைய அந்த வேலினாலே கீறி முத்தி என்று கீறியதனாலே அவர் முத்தித்தரு பத்திக்கு என்று திருப்புகளை பாடினார் அல்லவா. அதன் பிற்பாடு அவர் வயலூரிலே சென்று சக்தி தீதத்திலே மூழ்கி நீராடி மேலும் பல பாடல்களை பாடினார். பின்பு திருச்செந்தூரிலே நடன சபையை சென்று வழிபட்டு அங்கே முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்று தொடர்ந்து அவர் பாடினார். இலங்கையிலும் கதிர்காமம், திருகோணமலை, நல்லூர் என்பவற்றின் மீது அருணகிரிநாதர் அங்கே திருப்புகழை பாடியிருக்கின்றார் என்ற செய்தியை நாங்கள் பதிவு செய்கின்றோம். ஆகவே இந்த நேரத்திலே மன்னன் பிரபுராஜ தேவனுக்கு 2 கண்களும் ஒளி அற்றுவிட்டன. இந்த மன்னனுடைய இந்த கண்ணொளியை மீட்பதற்காக தேவலோகம் சென்று அங்கே மலர்களை பறித்து வர வேண்டும். ஆகவே இந்த விண்ணுலகம் சென்ற இந்த அருணகிரிநாதர் அந்த காலத்திலே சித்தர்கள் கூடு விட்டு கூடு பாய்வார்கள். அவர்கள் தங்களுடைய உடலை இதிலே கிடத்திவிட்டு இன்னொரு பறவையிலே அங்கே விண்ணுலகம் சென்று அங்கே அந்த மலரை பறித்து வந்தார். இதற்கிடையிலே அங்கே பிரபு தேவராஜன் என்பவன் இவருடைய சம்பந்தாண்டான் இவருடைய அந்த இறந்த உடலை கொண்டு போய் இடத்திலே வைத்து மண்டபம் கட்டி பெரிய ஒரு சமாதியை கட்டினான். இந்த வேலையை செய்தவன் சம்பந்தாண்டான். இந்த சம்பந்தாண்டான் வந்து பார்த்த பொழுது அருணகிரிநாதர் கிளிவடிவத்துடன் அந்த மலரை எடுத்து வந்து விட்டார். ஆகவே மன்னனுக்கு கண் நன்றாக தெரிந்து விட்டது. அந்த நாட்டிலே இருந்த அனைவருக்கும் கண் பார்வை குறைந்த அத்தனை பேருக்கும் கண்ணொளி கிடைத்து விட்டது. ஆகவே அன்றிலிருந்து அருணகிரிநாதரை வழிபடுவதற்கு அந்த பிரபுராஜ தேவன் மன்னன் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்தார். அவர் சொற்ப காலத்தில் அங்கே விண்ணுலகம் சென்று விட்டார் அருணகிரிநாதர். ஆகவே 15,000 பாடல்களை பாடி தந்து இன்றைக்கு 1311 பாடல்கள் எம்முடைய இருக்கின்றன. ஆலயங்களிலே பஞ்சபுராணங்களில் ஒன்றாக இந்த திருப்புகள் பாடப்படுகின்ற இந்த செய்தியை தருகின்றோம். அதை விட எங்களுக்கு இந்த வரலாற்றை பாதுகாத்த பெருமை. ஆகவே திருப்புகளிலே எங்களுடைய நல்லைப்பதியினுடைய வரலாறு இருக்கின்ற இந்த செய்தியையும் கூறிக்கொண்டு இன்றைக்கு 3 அழகிய 2 மயில்கள் அன்னப்பட்சிகள் என்பவர்களே தங்கத் தகையிலென்று முருகப்பெருமான் தேவியருடன் வந்து உங்களுக்கு அருளை வழங்குவார். எனவே அருணகிரிநாதருடைய அந்த சிறப்பு நிகழ்வு இப்பொழுது தெற்கு வீதியில் என்னும் சொற்ப வேளையில் நடைபெறும். அங்கே கிளிவடுத்தி வடிவத்தில் வானத்திலிருந்து அருணகிரிநாதர் வருகின்ற காட்சியை எல்லாம் அவர்கள் காண்பிப்பார்கள். அவைகள் எல்லாம் உங்களுடைய இணையதளத்திலே இருந்து நீங்கள் பார்க்கலாம் என்ற செய்தியை தெரிவித்து எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழமென வாழ்த்தி விடைபெறுபவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். இன்றைய நாளில் என்னை தேடி ஒரு ஐயா ஒரு ஆள் வந்தார் கனடாவில் இருந்து. ஐயா வணக்கம், உங்களோட பேர்? லண்டன் ரவீந்திரன் சண்முகராஜா. ஓகே, இன்றைய நாள் எத்தனாம் தடவை இந்த நல்லூருக்கு வாரியர்? 2 வருஷத்துக்கு புறவாரம். 2 வருஷத்துக்கு பிறகு வாரியர். திருவிழாக்கு 20 வருஷத்துக்கு புறவாரம். 20 வருஷம் பிறகு தான் வாரியர் திருவிழாக்கும். ஓகே, எப்படி இருக்கு நல்லூர்? நல்லூர் நம்ம ஊர் தானே, நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கு. இப்போ நிறைய நாளாக வரையில இப்போ மிஸ் பண்ணலையா? மிஸ் பண்ணுறது ஒன்றுமே செய்யலாது. ஒன்றுமே செய்யலாம், சந்தர்ப்பம் சூழ்நிலை காலநிலை சூழ்நிலை ஒன்றுமே செய்யலாம் என்ன. ஓகே, அப்போ ஐயா எங்களோட வீடியோக்கள் எல்லாமே பார்க்குறவரா? ஒவ்வொரு நாளும் நல்லூர் திருவிழா அப்படிலாம் உங்கள் மூலம் இன்னும்
பார்க்குறோம் நாங்கள். ஓகே ஐயா வந்து எங்களுடைய வீடியோ வந்து பார்க்குறோம். உண்மையில் வந்து காய்ச்சி இந்த உண்மையில் ஒரு சந்தோஷம். உங்களுடைய நிறைய உறவுகள் வந்து கதை கேட்கல ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஐயாவுக்கு நன்றி. ஓகேயா ஓகே சரி அப்போ லட்சக்கணக்கான மக்கள் ஆலயத்தினுடைய முன்றல்லே வந்து நிற்க இப்பொழுது எம்பெருமான் வெளிவீதி வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். தங்க மயிலிலே வருகின்ற அந்த காட்சி பாருங்க. ஆலயத்தை சூழ நிறைய ஏராளமான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்றைய நாளில் நிற்கிறார்கள். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு சிவாச்சாரியர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இளம் பிங்க் நிறத்தில் வந்து ஆடைகள் வேஷ்டிகள் எல்லாமே வந்து அணிந்திருக்கிறது காணக்கூடியதாக இருக்கின்றது. வள்ளிதவானே அங்கே தொடர்ச்சியாக தங்க அன்னத்தின் மீது வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்க முழுவதும் தங்கமாக அங்கே ஜொலிக்கின்ற அந்த அழகு ஒரு அற்புதமான ஒரு அழகு. இங்கே பாருங்க எம்பெருமான் தங்க மயிலிலே ஜொலித்து கொண்டிருக்கின்ற அந்த அழகை வந்து பாருங்க. அருகிலே இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. பாருங்க பெருமான் இப்பொழுது ஆலயத்தின் உள்வீதியிலிருந்து இப்பொழுது வெளி வீதி வருகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே பாருங்க முழுவதும் தங்கமாக வருகின்ற அந்த ஒரு காட்சி. ஆலயத்துடைய முன்றலிருந்து இப்பொழுது திரும்புகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக தெற்கு வீதியை நோக்கி செல்கின்ற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம். பெருமான் வருகின்ற வேளையிலே பாருங்க வெளிவித வருகின்ற வேளையிலே எந்தவித இசைக்கருவிகளுமே இசைக்காது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளிலே வந்து முழுவதுமாக பாடல்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கிறது வந்து காணக்கூடிய இருக்கின்றது. வாயில் கோபுரத்துக்கு முன்பாக நிற்கின்றோம். இப்பொழுது எம்பெருமான் தெற்கு வாயில் கோபுரத்தை நோக்கி இப்பொழுது வருகின்ற அந்த காட்சியை வந்து இதில் வந்து பார்க்குறீங்க. தொடர்ச்சியாக தெற்கு வாயில் கோபுரத்திலே பிரசன்னக்கூடிய கந்தர் அனுபூதி வந்து இடம்பெறும். இன்றைய நாளில் இன்னும் வந்து சிறப்பாக வந்து இடம்பெறும்.
நுழைவாயில் கோபுரத்திலே கந்தரநூதியை தொடர்ந்து இப்பொழுது எம்பெருமான் மேற்கு வீதியை நோக்கி செல்லுகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க. முழுவதுமாக அங்கே தங்க வாகனத்திலே எம்பெருமான் செல்லுகின்ற அந்த காட்சி. பின்னே வந்து பாருங்க எவ்வளவு மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய நாளில் வந்திருக்கிறதை வந்து காணக்கூடிய இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே பஜனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அந்த பஜனைகளை வந்து தொடர்ச்சியாக வந்து கேட்கலாம். ஆவடி